வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்ம நலம் என்ற இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதொரு தலைப்பு இன்றைக்கு. பொதுவாக நீண்ட பெரும் காலமாக இந்த சமுதாயத்திலே இது ஒரு ஆணாதிக்க சமுதாயமாகவே இருந்திருக்கிறது. ஒரு வகையிலே சங்க இலக்கியங்களிலே பெண்கள் பாடியிருக்கிறார்கள் என்றாலும் கூட, வேதத்தினுடைய பகுதிகளிலே பெண்களும் பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட, ஒரு இடைப்பட்ட காலகட்டத்திலே ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி பெண்களை அடங்கி இரு, வீட்டோடு இரு என்று நடத்தப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அந்த ஒரு காலகட்டத்திலே தான் ஆணுக்கு பெண் சமமானவளாக மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து மேம்பட்டது. பாரதியில் அதனால்தான் பெண்களை போற்றுவோம்னு சொன்னாரு, வள்ளலாரும் சொன்னார். அந்த வகையிலே தான் நாம் பெண்மை மனிதத்தின் முழுமை என்று ஒரு நூலும் எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்கலாம் என்று, ஆண்களின் மேன்மை, ஆண்களின் சிறப்பை பற்றி இன்றைக்கு சிந்திக்கலாம் என்று எழுதுகிற போது அது எனக்கு முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஆமா, எங்க ஜாதிக்காரரை பத்தி, ஆண் ஜாதி பேசப் போகிறோம் என்று சொல்லுகிற போது ஒரு மிடுக்கும் தானே அன்பு உள்ளங்களே. எந்த ஒரு காரணத்தினாலே பெண்ணை காட்டிலும் ஆடவன் சிறப்பாக கருதப்படுகின்றார்கள் என்ற காரணங்களை சிந்திப்போமே என்று சொன்னால், அதனிலே முதல் காரணமாக இருக்கிறது உடல் வலிமை. ஆம், இயல்பாகவே புறம் என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருளை சேர்ப்பாங்க. அகத்தை பராமரிக்கிறவங்க பெண்களாக இருந்ததுனால ஆண்கள் புற வாழ்க்கையில இயற்கையினுடைய போராட்டங்களை, வெயில் மழை எதாக இருந்தாலும் இவங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு லிமிட்டெட் எதிர்ப்புகளை தான் எதிர்கொள்றாங்க. ஆனா வெளியில செல்லுகிற போது ஆண்கள் அங்கே சமுதாயத்திலிருந்து பல கோணங்களிலே சிந்தனைகளை மலர்த்தி கொள்ள வேண்டியிருக்கிறது, பலம் பெற வேண்டியிருக்கிறது, ஆற்றல் பெற வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே தான் ஒரு தலைவனாக சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ளவனாக மேம்படுகிறார். இந்த காலகட்டத்தில் எத்தனை கலைகள் சிறப்பாக பேசப்பட்டாலும், சிலம்பம், கராத்தே, வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், இப்படி பல கோணங்களிலே உடல் வலிமையை நிரூபிப்பதிலே ஆடவர்கள் மேம்பட்டு இருக்கிறார்கள். இலக்கியங்களிலே கூட ஆண்களினுடைய பேசப்பட்ட பகுதிகள் தானே அதிகம். பெண்பால் புலவர்கள் குறைவு என்பதை நாம் இந்த நேரத்திலே மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், இந்த தலைமை பண்புகள் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது எத்தகைய ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று வாழ்க்கையே அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுகிறதும், அதற்காக கட்டுப்பாட்டு நெறிகளை கை கொள்ளுகிறதும், விடாமுயற்சியோடு அந்த மனோபாவத்தை தளர விடாமல் அவர்கள் மேற்கொள்ளுகிறதும்
எதிர்ப்புகள் பல வந்த போதிலும் கூட அவைகளை சமன் செய்து மேம்படுகின்ற ஒரு தனிச்சிறப்பு. அதைத்தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல எல்லாம் கம்பெனிகள்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லப்பட்டது. எனவே எந்த ஒரு ஆடவன் தனி மனித வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்கிறானோ, எந்த ஒரு ஆடவன் தன்னுடைய மன வலிமையில் கற்புடையவனாக இருக்கிறானோ, ஏனென்றால் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இல்லை என்பதனாலே இந்த உறுதிப்பாடு, மன உறுதிப்பாட்டை ஆண்களினுடைய தனிச்சிறப்பாகவும் பேச கடமை இருக்கிறது இல்லையா? அந்த வகையில ஒரு மிகவும் முன்மாதிரியாக ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பெரியவங்களை நாம வரலாற்றுலையும் சரி, இலக்கியத்திலையும் சரி, அரசியல்லையும் சரி நாம குறிப்பிட முடியும். ஏனென்று சொன்னால், ஒன்றை தலைமையேற்று நடத்துவது என்பது வேறு. ஆனால் அதில் போராட்டங்களும் எதிர்மறைகளும் அதிகமாக காணப்படுகிற போது அதனை எதிர்கொள்ளுகிற பாங்கு ஆண்களுக்கு தனிச்சிறப்புடையது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினாலேதான் ஒரு தவறு நடந்துவிட்டா ஆடவர்கள் அதை சீர்தூக்கி இந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று டிக்ளேர் பண்ணக்கூடிய தைரியம் உண்டு. அன்புள்ளங்களே, இன்னும் சொல்ல போனால் பொது வாழ்க்கையிலே வெளியிலே செல்லுகிறார்கள். பல பொது வாழ்க்கை என்று இறங்கிய பின்னே எல்லா கோணங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் வரும் ஆண்களுக்கு. அவ்வாறு வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களை கூட நேர்மறையாக ஆக்கி கொண்டு வெற்றி பெறுகிற தனிப்பண்பு ஆடவனுடையது என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது இப்ப பத்திரிகைகள் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு. ஒரு ஆண்மகனை அங்கே அவைகள் அம்பு எய்கிற போது அவர் அதனை எதிர்கொள்ளுகின்ற தகுதி தனிச்சிறப்பு. அவரால் சுலபமாக அதனை எதிர்கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த கிரிட்டிசிசம்ஸ் என்று சொல்லக்கூடிய திறனாய்வுகளை எதிர்கொள்ளும் பண்பு இருக்கிறது. நன்றாக கவனித்தோமே என்று சொன்னால், ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த இடத்துல தனிப்பட்ட வகையில பாதிப்பு அடைந்து விடுவார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவேதான் பொறுமையை பெண்களினுடைய தனிச்சிறப்பாக சொல்லப்பட்டாலும் கூட, எந்த ஒரு ஆடவன் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நோக்கங்களை நோக்கி சரியான கோணத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்களாக மலர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 25 வயது வரையில பிரம்மச்சரிய காலம் என்று சொன்னார்கள். அந்த ஒரு காலகட்டத்திற்குள்ளதாக எழுத்தறிவு, ஏட்டுக்கல்வி, ஒழுக்க கல்வி, தொழிற்கல்வி, டெக்னிக்கல் நாலேஜ். இப்ப அந்த நாள்ல போர் வித்தைகளை எல்லாம் கற்றுக்கிற இடமா குருகுலம் இருந்திருக்கிறது. அப்படி ஆன்மீக கல்வி, யோகம் வரையிலே ஆண்களைத்தானே பிரதானமாக நாம் கண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதனை மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், இந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லுகிற புலனடக்கம் அங்கே ஒரு ஆடவனை தகுதியுடையவனாக மேம்படுத்துகிறது, மாற்றுகிறது என்று சொன்னால் மிகையாக. அவ்வாறு வெற்றி பெற்ற எத்தனையோ ஆண்களை பற்றி நாம் இந்த நேரத்திலே கருத முடியும், சிந்திக்க முடியும். குறிப்பாக காந்தியடிகளை சொல்லுவோமே என்று சொன்னால், அவர் ஒரு எளிய மனிதராக, ஒரு பாரிஸ்டர் படிச்சுட்டு வக்கீல் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு போனவர் தான் நாம் அறிவோம். ஆனால் அங்கே நிறைவேற்றுமைகளை கண்டபோது அதற்காக அஞ்சி தன்னுடைய நாட்டுக்கே ஓடி வந்து விடுவோம் என்று எண்ணாமல்,
அவைகளை எதிர்கொள்ளுவது என்று முடிவெடுக்கிறார். அதனை சத்திய சோதனையிலே என்னை மாற்றிய இரவு என்று குறிப்பிடுகிறார். நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கான டிக்கெட் வச்சிருந்தா கூட முதல் வகுப்புல மறுக்கப்படுகிறது. டிக்கெட் பரிசோதகரை அதையே ஃபார்வேர்ட் பண்றார். ஆமா, இங்க நீ முதல் வகுப்புக்கான ரயில் போறதுக்கான டிக்கெட் வச்சிருந்தாலும் உன்னை இறக்கி விடத்தான் போறோம்னு அடுத்த ஸ்டேஷன்ல மிட் நைட்ல இறக்கி விட்டு போயிடுறாங்க. நாம இருந்தா என்ன செய்வோம் அந்த இடத்துல? சிந்திக்கிறார். இந்த நிறைவேற்றுமையினால் ஏற்படக்கூடிய பேதங்களை, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பங்களை போக்குவது, இதற்காக நான் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பார்க்க போறேன்னு முடிவெடுத்தார். அதைத்தான் சொல்றாரு, என்னை மாற்றிய இரவு என்று சொல்லுகிறார். அப்படி காந்தியடிகள் ஒரு அரையாடை உடுத்தி இந்த இந்திய தேசத்திற்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் தன்னுடைய மன வலிமையினாலே என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே போல அந்த காலத்துல வாழ்ந்த ஆரியப்பட்டர் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வேணா எத்தனையோ வானியல் ஆய்வு கருவிகள், சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஆனா அவர் வான சாஸ்திரத்துல அந்த ஒரு காலகட்டத்திலேயே சாதித்தவர் என்பதை அறிகிற போது, அத்துணை விஞ்ஞானமும் கருவிகளுடைய மேம்பாடும் இல்லாத போதே அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் ஆரியப்பட்டர் என்ற சொன்னால், இந்த ஆரியப்பட்டர் பெயராலே ஒரு முதல் சேட்டலைட் கூட விட்டாங்க, நமக்கு தெரியும். அப்ப இந்த ஒரு தனிச்சிறப்பை நாம் கருதாமல் இருக்க முடியாது பாருங்க. ஆகையினால் அன்புள்ளங்களே, இப்பொழுது நம்முடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களாம் இருந்தாலும் கூட ஒரு எளிய ஒரு மனிதராக ராமேஸ்வரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். நாம் அறிவோம் எவ்வளவு தூரம் சமுதாயத்திற்காக ஒரு சிந்தனையை கையில் எடுத்து சாதித்தார் என்பதை அறிவோம். அதே போல அந்த காலத்துல வாழ்ந்த ஆதிசங்கரரை சிந்திப்போமே என்று சொன்னால், ராமானுஜர், மத்துவாச்சாரியார் போன்ற பெரியவர்கள் எல்லாம் சமய நெறியிலே இறைவன் வேறு, தான் வேறு, நாம் ஆன்மா வேறு, பரமாத்மா வேறு என்று பேசிய சித்தாந்தங்களுக்கு மாற்றாக அத்வைத தத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை மிகவும் சிறப்பாக எடுத்து வழங்கினார் என்பதை அறிகிற போது அதனை நிறுவினார், மடங்களாக நிறுவினார் இந்தியா முழுவதும் இல்லையா? காஞ்சியிலிருந்து கும்பகோணத்துல கூட காசி வரையிலே அந்த அத்வைத ஞான கருத்துக்களை பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை பேசிய ஞானி என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல எவ்வளவுதான் அடக்கமாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வெளிப்படாமல் இருந்த அங்க அவர் அவ்வளவு தூரம் வெளிப்படலை. ஆனால் அவரிடம் தீட்சை பெற்ற விவேகானந்தர் இந்த இளம் வயதிலேயே சமய நெறி கருத்துக்களை அறிந்து உணர்ந்து பெருமைப்படுத்துகின்ற நோக்கிலே ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. சிக்காகோவில் நடந்த சர்வ மத ஒரு மாநாடு. எல்லாரும் அங்க போய் சீமான்களை சீமாட்டிகளைன்னு தொடங்கினா, இவர் அங்கே போய் சகோதரர்களே சகோதரிகளே என்று தொடங்கிய போது கைத்தட்டல் பெருக்கெடுத்ததை அறிவோம். அதே போல வள்ளுவரை எடுத்துக்கொண்டால், வள்ளுவர் ஆண்மைன்னு ஒரு தனி அதிகாரத்தையே கொடுத்திருக்காங்க. அந்த ஆண்மை என்ற தனிப்பட்ட ஒரு அதிகாரத்துல பசி ஆற்றலுக்கு, ஆண்கள் பசி தாங்குதலுக்கு, துன்பத்தை தாங்குகின்ற பண்பு ஆண்களுக்கு உண்டு என்பதை மேம்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் வீரத்தை ஆண்களுடைய ஆண்மையினுடைய சிறப்பாக பேசுகிறார்.
அதே போல ஈட்டல் உள்ளவன் தானே தானம் செய்ய முடியும் இல்லையா? அப்ப ஈட்டல் யார் செய்யறாங்க? இன்னைக்கும் பார்க்குறோம், ஆண்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்ப அந்த ஈட்டலை வழங்குதலும், அதாவது ஈகை என்று சொல்லக்கூடிய தானம், அதனிலே சிறப்பு பெற்றவர்கள் ஆண்கள். அப்படி அவர்கள் வழங்குகின்ற சிறப்பே ஆண்மையினுடைய சிறப்பு என்று வள்ளுவம் குறிப்பாக பேசுகிறார். அப்படி அறம், பொருள், இன்பம் என்று பிரிக்கிறாங்க இல்லையா? இப்ப அற வழியிலே பொருளை ஈட்டலும் ஈட்டியதை வழங்குதலும் தானம். இந்த தானம் என்கின்ற ஈகை என்கிற ஒரு தனிச்சிறப்பு ஈட்டல் இருந்தால்தான் முடியும். அந்த ஈட்டல்ல ஆடவர்கள் தான் முன்னணியில இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியும். ஏனென்றால் இயல்பாகவே பெண்கள் என்று சொல்லக்கூடியதை பெட்டு என்று பொருள்படும். பெட்டு என்றால் அடங்கி இருக்கக்கூடியவர்கள், அடக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற பண்புகளை கொண்டவர்கள் என்பதை அறிவோம். அப்ப அது பெண்களினுடைய இயல்பாகி விடுகிறது. ஆடவர்களாக இருந்தால் அப்படி அல்ல. அங்கே அறவழியிலே பொருள் ஈட்டலும் ஈட்டியதை நல்ல நெறியிலே தானமாக பிறருக்கு வழங்கி பெருமைப்படுவதும், அந்த ஈகை ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்கொலோ என்று பேசிய அளவுக்கு சிறப்பு. அப்படி செய்கிறதுனாலே தான் ஆண்கள் புகழுக்குரியவர்களாகவும் விளங்குகின்றார்கள் என்பதை மறுக்க முடியாது. இதையெல்லாம் ஒரு ஆடவன் அடைய வேண்டும் என்று சொன்னால், அடிப்படை தேவை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் மனக்கட்டுப்பாடு என்று சொன்னால் மிகையாகாது. அந்த மனக்கட்டுப்பாட்டை போதிக்கின்ற காலமும் அந்த மனக்கட்டுப்பாட்டை கடைபிடிக்க பழக்குவிக்கின்ற காலமும் குருகுலவாசமாக இருந்திருக்கிறது. அப்ப அங்கே உண்டு உறைவிடை பள்ளின்னு சொல்றோம்ல, ஹாஸ்டலோட கூடிய பள்ளின்னு இன்னைக்கு சொல்றோம். அது அன்றைக்கு குருகுலமாக இருந்திருக்கிறது, நாம் அறிவோம். அது கூட என்னுடைய பாட்டியார் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவார்கள். அந்த புல நடக்கத்திற்காக சொல்ல வருகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாள்ல குருகுலத்துல குரு வித்தைகளை, அது போர் வித்தையாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், இலக்கியங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆன்மீகம் எல்லாத்தையும் போதிக்கிறவர்களாக அந்த பணியை மாணவர்களுக்கு வழங்குவாங்க. அப்ப அங்க ரிஷிபத்தினி இருந்து என்ன பண்ணுவாங்க, உணவு பண்ணி கொடுக்கிற பணியை செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி உணவு மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பரிமாறப்படுகிற போது அந்த பாடங்களை கேட்டதுனால முழுக்க முழுக்க ஆசிரியர் என்ன சொன்னாரு இன்னைக்கு பாடத்துல அப்படிங்கிற கவனத்திலே இருப்பாங்களாம். அப்ப அதை டெஸ்ட் பண்றதுக்கு உணவுல முதல்ல நெய் ஊற்றுவாங்க இல்லையா, பருப்பு வச்சு நெய் போடுவாங்க, அப்புறம் தான் மற்றதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா, நெய் ஊத்துறதுக்கு பதிலா வேப்பெண்ணெய் ஊற்றுவாங்களாம். எங்க குருகுல வாசத்துல அந்த ரிஷி பத்தினின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு டெஸ்டா இதை செய்வாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேப்பெண்ணெய் ஊத்தின உடனே எந்த ஒரு மாணவன் ஏன் என்ன கசக்குதுன்னு கேட்ட உடனே உனக்கு புலன் உணர்வு அதிகமாயிடுச்சு, இனிமேல் நீ பாடத்துக்கு லாயக்கில்ல போப்பான்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு கதை என்னுடைய பாட்டியார் எனக்கு சொன்னது இந்த நேரத்துல நினைவுக்கு வருகிறது. அப்ப அந்த அளவுக்கு குருகுல வாசம் என்று சொன்னால் அந்த பிரம்மச்சரிய காலகட்டத்தில் மனக்கட்டுப்பாடு என்பதுதான் ஆடவனுடைய மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது என்பதை வள்ளுவரும் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனா, ஒரு உண்மையான ஆடவன், அப்படி காந்தியடிகள் சொன்னது போல சத்தியமேவ ஜெயத்தை என்று சத்தியத்தை மேம்படுத்தி பேசியது போல, சிதர் பெருமக்களும் ஆன்ம பலத்தை பற்றி யோக நூல்களிலே அதிகம் பேசி இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், நம்ம என்ன வணங்கப்படும் வரிசையிலே மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம்னு சொல்லிக்கலாம். அது சிறப்பு தான், மறுக்க முடியாது. அது பெண்ணினுடைய தனி சிறப்பை மறுக்க முடியாது. ஆனால்
தெய்வீகம் என்று வருகிற போது இந்த உலக தோற்றமாக இருக்கட்டும், உயிர்களாக இருக்கட்டும், பரிணாமமாக இருக்கட்டும், இத்தனை மலர்ச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு திரும்பி பார்க்கிறாங்க. அதாவது இந்த உலக தோற்றத்தின் மூலம் என்ன என்று அறிந்து உணர்ந்த போது அதைத்தானே சிவம் என்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட சிவத்தினுள்ளே சக்தியும் அடக்கம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அப்ப இப்ப சொல்லுங்க, ஆணின் சிறப்பு விளங்கப்படுகிறது இல்லையா? எனவே சிவனை எண்ணுகிற போது அந்த தனிப்பெரும் சிறப்பு என்று சொல்லக்கூடியது சிவனுக்குள் சக்தி அடக்கம் என்று. என வெளியிலிருந்து தான் எல்லா தோற்றங்களும் மலர்ந்தது என்பது விஞ்ஞான உண்மை. அதனால்தான் பரமாணு என்றதற்கு பேர் சொல்லி அதையே காட் பார்ட்டிகிள்னு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இல்லையா? அதைத்தான் பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உள்நிலாடும் தரம் அறிவே என்று பேசுகிறார் வேதாந்திரி மகரிஷிவன். எனவே அப்ப அந்த சிவம் என்ற ஒன்று அசைவற்ற நிலை என்பதை விளக்கி அதனை சிவம் என்றார்கள். அந்த சிவத்தை பற்றி திருமந்திரமும் பேசுகிறது, சமய நூல்கள் எல்லாம் பேசுகிறது. அந்த சிவன் தானே ஒரு நேரம் ஊழிப்பெரு நடனம் ஆடிய போது அதை நடராஜர் என்று போற்றுகிறோம். இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய முக்கண்ணிலே ஒரு கண்ணாகி அந்த நெற்றி கண்ணிலே இருந்து பிறந்தவன் தானே முருகன். இந்த 6 தீப்பொறிகளை சுமந்து ஒன்றாக்கிய போது அங்கே முருகப்பெருமானுடைய தோற்றம் என்று கதை சொல்லப்படுகிறது. ஆனால் அதனுடைய தத்துவம் என்ன என்று அறிகிற போது இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மிச்சமாகும் என்ற சிவநிலையையும், இயக்கம் என்று தொடங்கி பரமாணுவாக இந்த உலக தோற்றம் மலர்ந்த போது அதனால் ஏற்படக்கூடிய சக்தி, எனர்ஜி, ஆற்றலை விளக்கி அதைத்தான் சைவம், சாக்தம், வைணவம், காணவத்தியம், கௌமாரம் என்ற 6 முக கடவுளுக்கு அர்த்தம் சொன்னதே அதுலதான் இல்லையா? அப்ப முருகப்பெருமானை ஏன் சிவபெருமா ஆண் பிள்ளைன்னு சொல்லணும் இல்லையா? நாமெல்லாம் பெண்ணுக்கு பிறந்தவர்கள், முருகப்பெருமான் மட்டும் ஆண் பிள்ளைன்னு சொல்ல தகுதி உடையவர். இப்ப அதுவும் நமக்கு நீசமுருக்குன்னு ஆண்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு காரணி தானே. ஆகையினாலே இந்த தானம், தவம், ஈகை, வழங்கல், ஈத்துவக்கும் இன்பம் என்ற நிலைகளிலெல்லாம் ஆடவர்கள் முன் நிற்க முடிகிறது, எபிலிட்டி இருக்கு. அவங்க ஈட்டல்ல இருக்கிறதுனால அவங்க வழங்கல்லையும் பெரியவங்களா இருந்தது தான் ஆண்களினுடைய தனிச்சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அதுக்கு உதாரணமாக சொல்லலாம்னா, இதனால கடையழு வள்ளல்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பாரி, பேகன், ஓரி என்றெல்லாம் அறியப்பட்டிருக்கிறோம். அப்ப முல்லைக்கு தேரிந்த பாரி வள்ளல், மயிலுக்கு போர்வை இந்த பேகன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப அங்கே அந்த ஈகை இன்பம் அறிந்தவர்கள் அவர்கள் என்பதிலே மாற்று இல்லை. ஏனென்று சொன்னால் தான் ஈட்டல், அதை தான் அனுபவித்தல் என்பதிலே சிறப்பேதுமில்லை. அந்த ஈட்டியவற்றை பிறருக்காக வழங்குகின்ற தன்மையிலே அவர்கள் மெகனானிமிட்டின்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மையை கையில் எடுக்கிறவர்களாக, அதாவது பெரிய என்று சொன்னால் அது ஆடவர்கள் தான், அதுல ஐயம் எதுவும். அந்த வகையிலே அன்பு அந்த பெரிய மனம் படைத்தவர்கள் மெகனானிமிட்டி என்று எடுத்துக்கொண்டால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்பதிலே மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுல கூட பெண்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதிலே தோற்று விடுவார்கள். ஆனால் ஆண்கள் எங்க பொறுக்கணுமோ அங்க பொறுத்து, எங்க அங்க வலிமையை காட்டணுமோ காட்டக்கூடியவர்கள் என்று சொன்னால் அதுதான் ஆண்களுடைய தனிச்சிறப்பு. வள்ளுவமும் பேசுகிறது,
நல்லதொரு நெறி தவறாத அரசு நடத்தக்கூடிய சான்றாண்மை மன்னனுக்கு இருக்குமானால் அதுவே நல்ல அரசு என்று அந்த அரசாங்கத்துக்குரிய இலக்கணத்தையும் வள்ளுவம் பேசுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே துன்பங்களை தாங்கும் தன்மையை ஆடவர்கள் பெற்றவர்கள் பெண்களை காட்டிலும் என்பது தனிச்சிறப்பு. குற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆண்மை என்று சொல்லி வள்ளுவம் பேசுகிறது. எனவே ஒரு தோல்விகள் வருகிற போது அதனையும் வெற்றி படிகளாக மாற்றி மேலே முயற்சியிலே தளராது சாதிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். ஒரு வகையில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும், தாங்க முடியாத துயரம் வந்துடும், கதறிடுவாங்க. அப்போ பலகீனமான இதயம் உள்ளவர்கள் என்பதை அவர்களே நிரூபித்து விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை கவர்ச்சிக்காக இப்பெல்லாம் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஒரு பெண்ணை தான் இங்கே மாடலாக போட்டு அதை பெருசா விளம்பரம் பண்ணுவாங்க. அப்ப பெண்கள் என்றாலே கவர்ச்சி பொருளாக கருதப்படுகின்ற ஒரு நிலை இன்றைக்கும் சமுதாயத்தில் இருக்கிறதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் ஆடவன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தார்மீக நெறிகளிலே வெற்றி பெற்றவனாக, வீரம் செறிந்தவனாக, வீரத்தினாலே இந்த சமுதாயத்திலே சாதனைகளை புரிந்து நடுகள் வழிபாடு என்றே அந்த காலத்துல இருந்திருக்கிறது. போருக்கு போய் வீர மரணம் எய்தியவர்களுக்கு நடுகள் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆண்களினுடைய தனிச்சிறப்பு தானே. அப்படி அவ்வாறு அறவழி நின்று வாழ்தல் என்ற திறமையே ஆண்களினுடைய தனிச்சிறப்பு, ஆண்மை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் அதனை மிக அழகாக பேசுகிறார். அன்புள்ளங்களே, ஆகையினாலே இவ்வளவு கருத்துக்களை சந்தித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ஆண்களுடைய சிறப்பு என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் கோபப்படக்கூடாதுன்னு ஆன்மீகம் சொன்னாலும் ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொன்னாரா இல்லையா? ஆனா அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு பாரதிக்கு ஏதாவது பின்புலம் இருந்ததா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்லி மன வலிமை மட்டுமே. ஆமா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, வீறு கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாடுகிறார். அதே போல ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே பேசக்கூடிய தகுதியும் திறமையும் பாரதிக்கு இருந்திருக்கிறது. அது ஒரு தனிச்சிறப்பு தானே. அதே போல வள்ளுவம் பேசுகிற ஆண்மையினுடைய இலக்கணம் வள்ளலார் வகுத்திருக்கிறார். அங்க என்னன்னு கேட்டா ஒரு பசி தீர்த்தல் என்கிறார்கள். இந்த பசி ஆற்றுதல் என்பது துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுங்கள்னு சொன்னாங்க இல்லையா? இயேசுநாதரும் பேசுகிறார். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று இயேசுநாதரும் பேசுகிறார். ஓகே. ஆனா அதே நேரத்துல உயிர்கள் துன்பத்தினாலே, பசி என்ற நோயினாலே துன்பப்படுகிற போது அதற்கு உதவ வேண்டும் என்று சொன்ன வள்ளலாருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒரு ஆண்மைதான் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. அது நான் சொல்லலை, அதை ஆண்மைன்னு வள்ளுவம் பேசுகிறது ஆண்மை என்ற அதிகாரத்துல. எனவே பசிப்பிணி நீக்குதல், பசி ஆற்றல், பசித்தவருக்கு உதவுதல், ஜீவகாருண்யம் இவையெல்லாமும் ஆண்களுடைய தனிச்சிறப்பு என்று இங்கே பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அது வீர சிவாஜியாக இருக்கட்டும், அவருடைய கதையை கேட்டுத்தான் எத்தனையோ அடுத்த வீரர்கள் வந்தாங்க. கட்டபொம்மனாக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ சாதனையாளர்களை நாம் முன்னோக்கி காட்டி ஆண்களிலே சாதித்தவர்கள் என்று வரிசைப்படுத்தலாம். போர், ராஜ்ய பரிபாலனம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்கள் தானே அதிகமாக சாதித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பக்கம் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் சித்த பெருமக்கள், அந்த 11 சித்தர்களும் ஆண்கள் தானே. வேணா நாயன்மார்கள்ல இருக்கலாம், ஆழ்வார்கள்ல பெண்கள் இருக்கலாம். ஆனா சித்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால்
யோக நெறியின் பால் நின்று மன ஒருமையும் மன வலிமையும் பெற்று பிறருக்கு போதித்து ஒரு முழுமையான சமுதாயத்தை அஷ்டமா சித்திகளை பெற்று ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சமுதாயத்துக்கு பின்னாடி என்ன தேவையோ அதெல்லாம் முன்னாடியே கொடுத்து போன தனிப்பெரும் சிறப்புடையவர்கள் சித்த பெருமக்கள் தானே. அப்ப சித்தர்களுடைய பெருமைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குமானால் அது முழுவதுமே ஆடவர்களுடைய சிறப்பு தான். அதை நாம யாரும் மறுக்க முடியாது. ஏன் இவ்வளவு பேசிக்கிட்டு? கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு ஒரு பட்டிமன்றம் நடந்துதான். சரியா? ஒரு உதாரணம் சொல்றேன், ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு ஒரு பட்டிமன்றம் நடந்துதான். அப்ப இந்த பக்கமும் பேசுறா, அந்த பக்கமும் பேசுறாங்க. சரியா? அப்ப அதுல நடுவரும் மற்ற பேசணும் வீட்டுக்கு வந்த உடனே, ஏயா நீ இப்படி கண்ணகியா மாதவியான்னு யாரையோ கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி நான் இருக்கேன்ல, என்ன கற்புடையவளா உனக்கு தெரியலையா? என்ன பேசியிருக்கலாம்லன்னு கேட்டாலாமா. இது ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். அதுபோலத்தான் சொல்லுகிறேன் அன்பு உள்ளங்களை. நான் முதல்ல தொடக்கத்திலே சொன்னது போல, ஆண்கள் என்ற, அதாவது ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு ஔவையார் பாடுறாங்க இல்லையா? அது வேற மாதிரி அவங்க சொல்றாங்க, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். இப்ப நான் சொல்றேன், ரெண்டு ஜாதி தான் இருக்கு, ஆண் ஜாதி பெண் ஜாதி. அந்த வகையில ஆண்களினுடைய தனிச்சிறப்பு பற்றி நான் பேச வரும்போது, ஏப்பா ஊரை எல்லாம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு பேசிட்டு இருக்கேன், ஓ பொண்டாட்டியை நினைச்சு பாத்தியான்னு கேட்டது போல, ஒரு வகையிலே ஆடவன் என்கின்ற பெருமைக்குரியவனாக நான் திகழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நானும் கூட என்னுடைய இளமை பருவத்திலே, அது விவசாயம் மாடுகண்ணு பார்க்கறதா இருக்கட்டும், குடும்ப பொறுப்புகளை பார்க்கிறதா இருக்கட்டும், இன்னும் கல்வியையும் பார்த்துக்கிட்டு முன்னேறுவதற்கான பணிகளை சாதித்ததோடு ஆன்மீகத்திலேயும் நான் 73க்குள்ளேயே கல்லூரி காலத்திலேயே நான் ஆன்மீக பாடத்திலே முழுமை கண்டவன் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ள முடிகிறேன். அதுபோலத்தான் பணியின் மூலமாக வேலை வாய்ப்பு என்று வந்த பின்னாலே பொதுவாக ஆண்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஈட்டல் அதே பெரிய பொறுப்பு. அப்ப என் உத்தியோகத்தை பார்க்குறேன், என் தொழிலை பார்க்குறேன், அதை மேம்படுத்துறேன், பெரிய தொழிலதிபர் ஆகிறேன், அதுக்கே நேரம் சரியா இருக்கு, இன்கம் டேக்ஸ் கட்டுறதான்னு சொல்லி போற பாங்க பார்த்துருப்போம், கேள்விப்பட்டேன். ஆனால் நான் என்னுடைய திருக்கோயில்ல நான் ஊழியனாக சேர்ந்த பின்னே திருக்கோயில் பணியையும் பார்த்துக்கிட்டு குடும்ப பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் கேட்கறது தெரியுது, ஏன் நாங்கள்லாம் தொழில் பார்க்கலையா, குடும்பத்தை பார்க்கலையான்னு. ஆனா என்னுடைய 3 மக்கள் செல்வங்களுக்கு பின்னே 82ல மகரிஷி அவர்களை அழைத்து மன்றம் தொடங்கிய பின்னே மன்ற பணியும் ஆன்மீகமும் சொற்பொழிவும் இந்த ஆன்மீக பணிகளும் ஆண்டிலிருந்து இன்று வரை இன்றைக்கு எத்தனை ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, 43 ஆண்டுகளுக்கு மேலதாக நான் இந்த பணியை தொடர்ந்து சாதித்து கொண்டிருக்க முடிகிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு ஆடவருடைய தனிச்சிறப்பான சாதனை தான் என்று நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எனவே எத்தனையோ பேர்களை பேசினோம், காந்தியடிகளை சந்தித்தோம், ஆரியப்பட்டர் இல்லையா, அப்துல் கலாம் ஐயா, ஆதிசங்கரர், விவேகானந்தர், வள்ளுவர், ராமலிங்கர், பாரதியார், சித்த பெருமக்கள்ல போகர் முதலான 11 சித்தர்கள், வீர சிவாஜி, கட்டபொம்மன் என்று எத்தனையோ ஆண் பெருமக்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையும் அங்கே முதற்கண் இருந்து சாதனையாளர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறது. அதனிலே பெண்கள் மெல்லியர் என்ற பண்பு காரணமாக பின்னடைவு பெறுகிறார்கள். அவங்க செகண்ட் லிஸ்டுக்கு தான் வந்துடுறாங்க. முதன்மையானவர்கள் ஆண்களே, சிறப்புக்குரியவர்கள் ஆண்களே, ஆண்களின் பெருமை சொல்லவும் அரிதே என்று சொல்லி அந்த வகையில இன்றைய சிந்தனை சிறப்போடு அமைந்திருக்கிறது. சந்திப்போம், சிந்திப்போம், மகிழ்ச்சி அடைவோம். இந்த சொசைட்டியில பாதி ஆண்கள் தானே,
பெருமை கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கய்யா. சந்தோஷம்.